பாசிட்டிவா நெகட்டிவான்றதை இப்ப நம்ம டீடைல்டா பார்க்கலாம். கன்னி ராசி கன்னி லக்னத்தோட அதிபதி வந்து புதன் பகவான். அவரு கடகத்துல 11ஆம் வீட்டுல இருக்காரு. இதனால என்னன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறீங்க. உங்களுக்கு நிறைய மன தைரியம் வந்துடும் இந்த டைம்ல. ஸோ உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. துணிஞ்சு எந்த காரியம்னாலும் நீங்க இறங்குவீங்க. இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பாசிட்டிவான மூட்ல நீங்க டிராவல் பண்ணுவீங்க இப்போ. அப்படி நீங்க உங்களுடைய பிஸ்னஸ், ஆஃபீஸ் ஒர்க்கு இதுலலாம் வந்து நீங்க நல்லா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களோட டைமை நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய ஏர்ன் பண்ற டைம் இது. ஸோ பெஸ்ட் இது என்னன்னா மணியை வந்து சேவ் பண்ணுவீங்க. கிடைச்சதுன்னா அதை வந்து அனாவசியமா செலவு பண்ணிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்ல போடுற இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்லி இப்போ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. பட் சேவ் பண்ணி வைங்க. ஏதாவது சுபகாரியம் வருதுன்னா அதுக்கு வந்து வரும். இந்த மந்த் உங்களுக்கு நிறைய சுபகாரியங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் ஒண்ணா சொல்லிட்டு இருக்கேன். அதனால அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு பாருங்க. உங்களுடைய தனம், வாக்கு, குடும்பஸ்தானமான துலாம் வந்து துலாமோட அதிபதி வந்து சுக்கிரன். அவர் வந்து ஜூலை ஃபுல்லா என்டையர் மந்த்துமே வந்து எண்டில் தான் மாறுறாரு. பட் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு சுக்கிரன் ரிஷப ராசியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன்னா அது சுக்கிரனோட சொந்த வீடு. அதுல அவர் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களோட ஃபேமிலிக்கு எந்த இஷ்யூவும் வராது. நல்ல சப்போர்ட் கிடைக்கும். உங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து